அனைவருக்கும் வணக்கம். கரூரில் 42 பேர் தாவேகா கட்சி கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி இறந்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அது சம்மந்தமான கேஸ் வந்து இன்னைக்கு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துருந்துச்சு. ப்ளஸ் விசாரணை முடிஞ்சு அதற்கான இடைக்கால உத்தரவும் பிறப்பிச்சிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம இங்கே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த கோர்ட்டில் என்ன நடந்துச்சு, இதில் யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், இதில் யார் வந்து ரொம்ப பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த வழக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரைடேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சம்மந்தமான விசாரணை வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ தீர்ப்பு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இடைக்கால உத்தரவு தான் பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஆஸ் ஆஃப் நவ் இது வரைக்கும் இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த கேஸை வந்து தமிழ்நாடுடைய சென்னை ஹைகோர்ட் பிறப்பித்த அந்த எஸ்ஐடியும் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தனிநபர் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசால் வந்து நியமிக்கப்பட்ட அந்த தனிநபர் ஆணையத்தையும் கேன்சல் பண்ணி உத்தரவு வழங்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிச்சு, நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் இதில் அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு வந்து படிச்சிருக்காங்களா இல்லை என்ன, அந்த வந்த ரிப்போர்ட் வந்து எதாவது படித்து பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதை படித்து பார்க்காம இவங்களுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன நடக்கும் அப்படின்றது விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், இது யார் மேலே தப்பு அப்படின்றது. இப்போதைக்கு 2 ஆணையத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு சிபிஐக்கு தான் விசாரணை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சிபிஐ என்கொயரி பண்ணும். சிபிஐ என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே கோர்ட்டில் கொடுப்பாங்க. கோர்ட்டு தான் டிசைட் பண்ணும் இது யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி தாவேகா கட்சியை சேர்ந்தவங்க முக்கியமாக அந்த பஸ்ஸோட சிசிடிவி கேமராவை கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா அது கொடுக்காம இவங்களால இந்த விஷயத்தில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியல. மேபி பெரியவங்க யாராவது மனசு வச்சா அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் கூட விசாரணை முடித்தாலும் முடிக்கலாம். பட் இந்த விசாரணைன்றது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவோ வந்து சிபிஐ மட்டும் கிடையாது. இந்த சிபிஐ வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டோடைய ரிட்டையர்ட் நீதிபதியும் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய மேற்பார்வையில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நீதிபதியோட பெருமைகளை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோவே போடலாம். ஏன்னா அவ்வளோ பெருமைகள் இருக்குது. அவருடைய எப்படி சொல்கிறது, அவருடைய ஒர்க், அந்த எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த எப்படி சொல்கிறது எக்ஸலண்ட் நீதிபதி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த கேஸ் அவருடைய தலைமையில் கொடுத்துருக்க பார்த்தே நல்லாவே தெரியுது. இது யார் என்ன வேலை பார்க்க போகிறாங்க, இதால் என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். சரி வாங்க இந்த கேஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 மனு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்த ஜிஎஸ் மணியன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவை சேர்ந்தவங்க, இன்னும் 3 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு மனு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் ஆகவே இல்லை, 2 மனு நம்பர் ஆயிருக்கு. ஸோ இதில் கேஸ் டு கேஸ் நான் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். இதில் தாவேகா கட்சி சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதை தமிழ்நாட்டை சேர்ந்த ஆணையமும் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஆணையமும் விசாரிக்கக்கூடாது, கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட எஸ்ஐடியும் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதை சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் நீதிபதி ஸ்பெஷல் டீம் தான் வந்து விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்வெஸ்ட் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஜிஎஸ் மணியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மனுதாரராக இருந்தார். அந்த மனுவை பார்த்தீங்க அப்படின்னா அதை அவங்க கன்சிடர் பண்ணல. சம் டெக்னிக்கோடைய ப்ரொசீஜர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் டெக்னிக்கல் வரல அப்படின்னு சொல்லி அதை தூக்கி ஓர வச்சுட்டாங்க. அடுத்த 3 இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இன்றைக்கி நம்பர் ஆகவே இல்லை. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதி இருக்க 2 இருக்குது பாருங்கள். அந்த மீதி இருக்க 2ல் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை நாங்கள் ஃபைல் பண்ணல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தாவேகா கட்சியினரோ இல்லை தாவேகா லாயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஃபாரமில் ஒரு மாதிரி பேசிட்டு கோர்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பேசாமல் டைரெக்டாக கரூர் கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலயமா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பிரதீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து அந்த கூட்ட நெரிசலில் இறந்துருந்தான். அதாவது அந்த இறந்த பையனோட அம்மா, அந்த பையன் பேர் வந்து பிரதீக், அவங்களுடைய அம்மா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 7 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவர் கல்யாணம் ஆகி ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் தான் எங்கள் கூட இருந்தார். அதுக்கப்புறம் அவர் எங்கள் கூடவே கிடையாது. அவர் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரு. என்னுடைய பையனோட இறப்புக்கு கூட அவர் வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வராமல் நேராக மயானத்துக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. வேறு எதுவுமே அவர் பண்ணலை. பட் ஆனால் யாரோட தூண்டுதல் பேரோ அல்ல அவங்கக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டோ இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் என்னை விட்டுட்டு போனார் அப்படின்றதுக்கான சான்றிதழ் முதற்கொண்டு நான் கவர்மெண்ட் சைட்லேருந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இல்லை, ரொம்ப நாள் முன்னாடியே. அதற்கான பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எனக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. அதாவது என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா, கணவனால் கைவிடப்பட்ட
பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது இது மட்டுமே இது என்ன ரீசனுக்காக இது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது சம்மந்தமாக இந்த யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த பேரண்ட்ஸ் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னொருத்தவர் அவங்க வந்து ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர்கிட்ட அதிமுகவுடைய அந்த ஏரியா பஞ்சாயத்து தலைவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, உனக்கு அரசாங்கத்துலேருந்து வேலை வாங்கி தரேன், ப்ளஸ் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இழப்பீடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு, அவர் பாவம் படிக்க தெரியாது போல, ஏதோ ஒரு கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு போல. ஸோ அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, ஆதார் கார்டு எல்லாமே வாங்கிக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்துகிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரிகாலன் இருக்காரு இல்லைங்களா, ட்ரைப்ஸ் ப்ளஸ் ரூட்ஸ் அந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கு கரிகாலன் இருக்காரு. ஸோ அவங்களோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அங்கே போயிட்டு விசாரிக்க பார்த்து தான் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அவருடைய முழு முன்னெடுப்பின் காரணமாக மட்டும்தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அடுத்தது தேர்ட் ஒரு பர்சன் சொன்ன பார்த்தீங்களா, அவர் வந்து யாருன்னா, இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் வந்து உலாவிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி திமுக காரங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து மிரட்டுறாங்க, எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வழக்கை வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. பட் ஆனால் ஒரு ஆதாரம் சொல்லி நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அவதூறுன்றது யார் வேணால் கிளப்பி விட்டு போயிடலாம், பிரச்சனை கிடையாது. நான் கூட சொல்லலாம், நான் அந்த கூட்டத்துக்கு போனேன், எனக்கு அடிபட்டுடுச்சு, எனக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து பெனிஃபிட் வரல அப்படின்னு நான் கூட சொல்லலாம். பட் அதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆதாரம் வேணும். இது எல்லாமே இருந்தால் தான் எனக்கான இழப்பீடு கிடைக்கும். பட் ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னை மிரட்டினாங்க அப்படின்னா அதுக்கு ஆதாரம் என்ன, அட்லீஸ்ட் அந்த ஆதாரமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அதை கோர்ட்டில் போய் சொல்லியிருக்கணும். கரெக்டாக கோர்ட்டில் சொல்லாமல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தாவேக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு என்ன தப்பு பண்ணாங்களோ அதையே தான் இப்பயும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா திமுக சைடில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இதை கோர்ட்டில் போய் சொல்லாமல் வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ண சொல்கிறேன். வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவரும் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இது அவர் எங்கே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் சொல்லணும். பட் இன்னைக்கு சொல்லல, ஓகே நம்பர் ஆகல, நீங்கள் 1000 காரணம் சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. பட் இதுக்கப்புறம் வர வழக்கு விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ அன்றைக்கி போய் அவர் கோர்ட்டில் சொல்லுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி வந்து அப்படி தான் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, கரூரில் கூட்டம் போலீஸில் அனுமதி கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். ஆனால் பப்ளிக்கில் என்ன சொன்னாங்க, பப்ளிக் இந்த சென்ஸ் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா 12 மணிக்கு எங்களுடைய தளபதி வந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மட்டுமான்னு கேட்டால் இது மட்டும் கிடையாது. அடுத்தது வந்து கோர்ட் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு. செந்தில் பாலாஜி ஆளுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியால் வெட்டிட்டாங்க, முகத்தில் ஸ்ப்ரே அடித்தாங்க, கீழே தள்ளி காலில் ஏறி மிதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க, தாவேகா கட்சியை சேர்ந்த கரூர் மாவட்ட செயலாளரோட மனைவி முதற்கொண்டு அந்த கட்சியை சார்ந்த பலர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்விட்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி அவதூறுகள் வந்து பப்ளிக் ஃபாரமில் பரப்பிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கோர்ட்டில் போய் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது எதிர்பார்க்காம நடந்த ஒரு விபத்து. ஸோ இந்த விபத்துக்கும் எனக்கு இந்த விபத்தால் என்னை ஏன் கைது பண்ண நினைக்கிறீங்க, எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட பொதுச் செயலாளரே கோர்ட்டில் வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு, எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் அடுத்தது அந்த லாயர் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த கட்சியோட வழக்கறிஞர் இருக்காரு பாருங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டியது, பட் கோர்ட்டில் அது சம்மந்தமாக போயிட்டு எதுவுமே பேசுறது கிடையாது. ஸோ இதை தான் தாவேகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கிலையும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இன்னைக்கு வந்து அந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இல்லைங்களா, இதில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் அந்த ஆதாரத்தின்படி இது வரைக்கும் நடந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த ஆர்குமெண்ட்டின் படி இந்த வழக்கு வந்து நான் சிபிஐக்கு மூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கேஸ் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, நடக்க பார்த்து திரும்ப வந்து எஸ்ஐடிக்கு மூவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒருத்தவங்க வந்து 2 பேர் வந்து எங்களுடைய அனுமதி இல்லாமல் கேஸ் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கேஸையும் பார்த்தீங்கன்னா சிபிஐ தான் விசாரிக்கணும், அந்த கேஸையும் சேர்த்து சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசித்திரமான ஒரு தீர்ப்பை வந்து இன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரியல, அது மேபி அது நான் லா படிக்கல, ஒரு லாஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி, அது அவங்க டேரெக்டாகவே வந்து சொல்கிறாங்களே, டேரெக்டாக வந்து ஒரு பர்சன் வந்து சொல்கிறாங்க, அது என்ன விசாரிக்க போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல, இந்த கேஸுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை என்ன விசாரிக்கிறதுக்கு எதுக்கு சிபிஐ, அதுக்கு விசாரிக்க தேவையில்லையே. அதை விசாரித்து திரும்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து உங்ககிட்ட இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதுதான் சொல்ல போகிறாங்க, கரெக்டுங்களா. அது அவங்களே தானே டேரெக்டாக வந்து சொன்னாங்க. ஸோ இதுக்கு எதுக்கு வந்து
இதை சிபிஐ மறுபடியும் விசாரிக்கணும், இதையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் விசாரிச்சது அப்படின்னா அந்த கேஸ் இது வரைக்கும் இமீடியட்டாக முடிஞ்ச சரித்திரமே கிடையாது. நிறைய கேஸ் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி எஸ்ஐடி விசாரித்த ரீசெண்டாக நடந்த ஒரு பிரச்சனையில் எஸ்ஐடி விசாரிச்சது, எஸ்ஐடி விசாரித்து அதற்குண்டான தண்டனையை 3 மாதத்தில் வாங்கி கொடுத்தாங்க. அதுதான் அந்த அண்ணாநகர் யூனிவர்சிட்டி கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று, அண்ணாநகர் யூனிவர்சிட்டியில் ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ அந்த விஷயம் சம்மந்தமாக எஸ்ஐடி தான் போட்டிருந்தாங்க. அந்த எஸ்ஐடி என்கொயரி பண்ணி 3 மாதத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவனுக்கு தண்டனையே வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாரால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் இருக்க அந்த ஏரியாவில் இருக்க அந்த ஏரியா இந்த சென்ஸ் தமிழ்நாட்டில் அந்த கரூர் தமிழ்நாட்டில் இருக்க போலீஸ் அதிகாரி விசாரிச்சா தான் சீக்கிரமாக விசாரிக்க முடியும். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரி விசாரிக்காம எஸ்ஐடி டீம் தான் விசாரிச்சிருந்தது. ஸோ அந்த எஸ்ஐடி டீம் விசாரிக்க பார்த்து அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்காவினர் அங்கே போயிட்டு கேட்டிருந்தாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா தாவைக்காவினர் வந்து சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலில் பார்க்க போகிறாங்க. அது என்ன சிக்கல் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். சிபிஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபியோட கைப்பாவை, ஆர்எஸோட கைப்பாவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார் சொன்னதுன்னா அதே தவைக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் தான். இதில் ஒரு சில விஷயம் நம்ம சொல்லி தான் ஆகணும். சிபிஐக்கு போனவங்க யார் என்னென்ன கேஸில் சம்மந்தப்பட்டவங்க, இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய கேஸ் இருக்குது. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கட்டுற வழக்கில் 540 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐயில் கேஸ் போயிருக்கு. சிபிஐ அந்த கேஸை ஃபுல்லாக விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணிட்டாங்க. பட் கோர்ட்டில் அந்த கேஸ் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா நான் சொல்கிறேன். இதே கேஸை வச்சு தான் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபி கூட கூட்டணி போகிறதுக்கு துளியும் விருப்பம் இல்லாமல் தான் இருந்திருந்தார். ஆனால் அன்புமணி ராமதாஸை மிரட்டி அவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் யார் சொன்னதுன்னா திரு ராமதாஸ் அவர்கள் தான் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் காலையில் எழுந்து ஒரு 6 மணிக்கு எழுந்து வாக்கிங் போயிட்டு இருந்தேன். திடீர்னு பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டில் கத்திட்டு இருந்தாங்க. என் காலில் வந்து என்னுடைய மகனும் என்னுடைய மருமகளும் காலில் விழுந்து என்னை சம்மதிக்க வச்சாங்க. அதனால தான் அந்த கூட்டணிக்கு சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் சொல்லியிருந்தார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிவி தினகரன் இருக்கார். டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாஜக கூட நான் கூட்டணி வைக்கிறது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொன்னார். கரெக்டுங்களா? தற்கொலைக்கு சமம்னு சொன்னவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் பாஜக கூட கூட்டணி போயிட்டாரு. சரி, இவர் மேலே என்ன கேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டைலை வழக்குக்கு வந்து லஞ்சம் கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று சிபிஐயில் ஒன்றும் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு இவரையும் மிரட்டியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஆந்திர பிரதேஷ் இருக்கு இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் யாருன்னா ஜெகன்மோகன் ரெட்டி மேலே 29 கேஸ் இருக்குது. ப்ளஸ் நாயுடு மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் இருக்குது. எக்கச்சக்கமான கேஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருக்க பார்த்து என்ன பண்ணாங்க, ஜெகன்மோகன் ரெட்டியை வச்சு நாயுடு அரெஸ்ட் பண்ண வச்சாங்க. இப்போ என்னாச்சு, மக்கள் முன்னாடி ஒரு சிம்பத்தி வந்துச்சு. அவங்களுடைய பிளான் படி அவங்களுடைய பிடிஎமான பவன் கல்யாணை அந்த டைமில் போராட்டம் பண்ணி ஒரு பெரிய மாஸ் கிரியேட் பண்ணாங்க. மாஸ் கிரியேட் பண்ணி அவங்க ஆட்சிக்கு, அதாவது நாயுடு கூட பிஜேபி போய் கூட்டணி வச்சு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. என்னன்னா இவர் மேலே இருக்க கேஸை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி இவரை மிரட்டியிருக்காங்க. இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இங்கே போயிட்டு இவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டாரு. யார் கூட? நாயுடு கூட கூட்டணி வச்சுக்கிட்டு ஜெயிச்சாங்க. ஜெயிச்சுட்டு நீங்கள் மந்திரி சபையில் இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹேமந்த பிஸ்வா சர்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி அசாமோட சீஃப் மினிஸ்டர், அவர் காங்கிரஸ்ல இருந்தார். ஸோ அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஊழல் வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 1200 கோடி வந்து ஊழல் வழக்கு இருந்துச்சு. ஸோ அவர் மேலேயும் ப்ரெஷர் கொடுத்து அவரை காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த டைமில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, நான் இவ்வளோ நாள் ரொம்ப பயந்து தூங்குவேன், சிபிஐ நினச்சி பயந்து தூங்குவேன். இதுக்கப்புறம் நான் பிஜேபி சேர்ந்ததுக்கப்புறம் நான் ஜாலியாக கதவை திறந்து வச்சுட்டே தூங்குவேன். இதுக்கப்புறம் எனக்கு சிபிஐ மேலே பயம் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் கொடுத்துருந்தார். அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்காலில் இப்போ பிஜேபி தலைவராக இருக்கார். ஸோ அவர் யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மம்தா பானர்ஜி இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுடைய கட்சியில் 2ஆம் கட்ட தலைவராக இருந்தாங்க. அவரை வந்து மிரட்டி அவர் மேலே வந்து சாரதா ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் ஒன்று, அது சிட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் ஒன்று இருந்துச்சு. ஸோ அவரை மிரட்டி அவரையும் அந்த கட்சியிலேருந்து பிஜேபி கொண்டு வந்து இப்போ அவர் தான் பிஜேபி கட்சியோட மாநில தலைவர். அவர் ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் அவர் மம்தா பானர்ஜி எதிர்த்து நின்று அவங்கள தோக்கவும் அடிச்சிருந்தார் அவர். ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது தான் அந்த கட்சியில், நம்ம சும்மா சொல்லக்கூடாது. பட் அவரையே பிஜேபி மிரட்டி அங்கேருந்து இங்கே மம்தா பானர்ஜி கட்சியிலேருந்து பிஜேபி கொண்டு வந்தாங்க. ஸோ அது மட்டும் அப்படின்னு கேட்டால் டெல்லியில் வந்து அஜித் பவார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஸோ அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கோடி ஊழல் வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஜேபிக்கு சேர்றதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி எங்கே சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா மோடி அதே ஊரில் தான் சொல்லியிருந்தாரு. அவர் அங்கேருந்து அப்படியே பிஜேபிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா
அவரை நிதி அமைச்சராக ப்ரொமோட் கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. ஸோ இதுக்கான டீலிங் என்னன்னா, அந்த ஊழல் கேஸ் எல்லாமே சிபிஐல தான் இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்கு. பட் ஆனால் இவர் 15 கோடி ரூபா ஊழல் வழக்கு இருக்கு பார்த்தீங்களா, இதை நினைச்சாலும் இதுக்குள்ள ஈடி போக முடியும். ஈடி போயிட்டு இவரை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட முடியும். அது இல்லாமல் இப்போ இந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கேஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து ஒன்று இருக்குது. நான் அது ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு தனியாக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு டைமில் அதெல்லாம் அந்த வீடியோ போட முடியல. கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீக் சண்டே அன்னைக்கு அந்த வீடியோ நான் ஃபுல்லாக போடுவேன். ஏன்னா அந்த வீடியோ நான் போடணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 40 மினிட்ஸ், நான் ஒரு 1 hour ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி ஒரு 40 to 50 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா அது அவ்வளோ பெரிய வீடியோ, அவ்வளோ பெரிய அனலைஸ் பண்ணியிருக்கேன் அதில். அந்த வீடியோ, அந்த பஸ்ஸோடைய ஃபுட்டேஜ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்து தான் அவங்க கோர்ட்டில் கொடுத்தாங்க. அப்படின்னா அதை வச்சு பிஜேபி தன்னுடைய கேமை வந்து ஆடும். இப்போ என்ன பண்ண போறாரு விஜய் அப்படின்றது தான் இருக்கு. கொள்கை எதிரி பிஜேபி கூட கூட்டணி வைப்பாரா, இல்லை அவங்களை எதிர்த்து நிற்பாரா அப்படின்றது தான் ஒரே ஒரு கேள்வி. நான் எதனால் இப்படி நான் திரும்ப இதை சொல்கிறேன் அப்படின்னா, சிபிஐ பொறுத்த வரைக்கும் விஜய்லாம் வந்து, பிஜேபி பொறுத்த வரைக்கும் விஜய்லாம் வந்து ஒரு ஆளே கிடையாது. ஏன்னா இவரை விட பெரிய பெரிய ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும், நாயுடுவாக இருக்கட்டும், அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா அஜித் பவராக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஈவன் ஹேமந்த் விஸ்வசர்மா காங்கிரஸ் பிஜேபியில் இருக்க பார்த்தா இந்த அளவுக்கு இருக்காருன்னா, அவர் காங்கிரஸில் சின்ன வயசுலேருந்து இருந்த காங்கிரஸ் கட்சியில் அவர் எந்த அளவுக்கு பவராக இருந்திருப்பார் அப்படின்றத யோசிங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சி அந்த கட்சியோட 2ஆம் கட்ட தலைவராக இருந்து அந்த கட்சியோட தலைவரே தோக்கடிக்கிறார் அப்படின்னா எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருந்திருப்பார். அவரையே மிரட்டி தங்களுடைய கட்சிக்கு வர வைக்க தெரிஞ்ச பிஜேபிக்கு விஜய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளே கிடையாது. அது இவங்க வந்து கோர்ட்டில் போய்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன விஷயம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சென்னை ஹைகோர்ட்டில் வந்து எங்களுடைய தலைவருக்கு தலைமை பண்பு கிடையாது, இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 7 ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இது வரைக்கும் வித்ட்ராவல் பண்ணவே கிடையாது. வித்ட்ராவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா விஜய்க்கு அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நீங்கள் வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து இதை சிபிஐக்கு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ, அதே மாதிரி விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ற டீடைல்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணி, விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை, இதெல்லாம் ஒரு கட்சியா, ஸோ இதை பற்றிலாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் இது வரைக்கும் ரிமூவ் பண்ணல. காரணம் என்னன்னா, உண்மையாவே விஜய்க்கும் சரி அவங்க கட்சியை சார்ந்தவங்களும் சரி யாருக்குமே தலைமை பண்பே கிடையாது. தலைமை பண்பு இருந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருக்கணும், அன்னைக்கு அந்த மக்களுக்கு பிரச்சனை நடந்துச்சு இல்லைங்களா, அங்கே போயிட்டு கூட நின்றுக்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இதை பற்றி சொல்லாமல், கோர்ட்டில் வந்து இன்னைக்கு அரசோட வழக்கறிஞர் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாரு, அங்க இருந்த மக்களுக்கு அந்த பிரச்சனை நடக்க பார்த்து இவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் சுப்ரீம் கோர்ட் வேற மாதிரி சொல்லிருந்துச்சு. பட் ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதே ஆதவர்ஜனா என்ன பண்ணாரு, டைரக்டா அங்க பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு அப்படின்னா, நாங்க அங்கதான் இருந்தோம் அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்ல தெரிஞ்ச ஆதவர்ஜனாவுக்கு ஏன் இந்த கோர்ட்ல சொல்ல தெரியல, என்கிட்ட கால் ரெக்கார்டிங் இருக்கு, என்கிட்ட டவர் இருக்கு, டவர்லாம் இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது, என் போனை வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் கொடுத்துட்டு மச்சான் போன் நீ வச்சுக்கோ, இந்த மாதிரி பிரச்சனைகள் நான் இருந்தேன் அப்படின்னா நான் இப்படிதான் யோசிப்பேன். ஏன்னா நான் ஆதவர்ஜனா இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் இப்படி தான் யோசிப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஃபோன் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்னுடைய ஃபோனை யார்கிட்ட கொடுப்போம் அப்படின்னா, சம்மந்தமே என்னுடைய ஃப்ரெண்டோ அந்த மாதிரி ஆள்கிட்ட கொடுத்து இந்த ஃபோனை நீ இங்கே வச்சுக்கோ, நான் வேற ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். புரியுதுங்களா? இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீ பிரஸ் மீட்ல வேற ஒரு பெருசாக கூவிட்டு இருக்காரு அவரு. ஸோ இப்போ இதில் நீதியும் வெல்ல, ஒன்றும் வெல்லல, ஒன்றும் கேஸும் முடியல. நீதி வெல்ல வேண்டுமானால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க பொறுப்பை எடுத்துக்கிட்டு மக்கள் கிட்ட அவர் மன்னிப்பு கேட்கணும். கரெக்டுங்களா? ஸோ இதில் அரசு மேலே நம்ம குறை சொல்ல முடியாது, மக்கள் மேலேயும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அரசு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் மக்கள் மேலே ஏன் குறை சொல்ல முடியாது அப்படின்னா, அவங்க அவ்வளோ கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு திரைப்பட நடிகர் அப்படின்றதுனால, ப்ளஸ் அரசியல்வாதி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு தலைவர் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். பட் அவரை பார்க்க வந்திருந்தாங்க இல்லைங்களா, பட் அங்கே வர பார்த்து டைமை கரெக்டாக சொல்லியிருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த மக்களுக்கு தனியாச்சு நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலேயும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தாராளமாக சொல்லியிருக்கலாம். ஸோ இதை நினச்சி விஜய் ரசிகர்களும் சரி, தாவேகா கட்சிகளும் சரி, விஜய்க்கு வந்து ஃபுல்லாக ரிலீஃப் கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் எப்படி மாறப்போகுது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தாவேகா தலைவர் பிஜேபி கூட போகல அப்படின்னாலும் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி திமுகவில் இருக்க காங்கிரஸ், விசிகா ப்ளஸ் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை நிறையா இருக்குது, அது நடக்கும்னு. பட் ஆனால் எப்போ நடக்கும் அப்படின்றது தெரியல. பட் கூடிய சீக்கிரம் அதற்கான வேலைகளை வந்து பிஜேபி ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அது எப்படின்றது நீங்கள் வரக்கூடிய நாளில் பார்ப்பீங்க. அதுக்காக திமுக வந்து கூட்டணியே இருக்காது அப்படின்னு கிடையாது. இதை விட ஸ்ட்ராங்கான கூட்டணி திமுக ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கு. அது என்னன்றதையும் வரப்போகிற நாளில் சொல்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மந்த், ஜான் மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. காங்கிரஸ் தாவேகா கூட போயிடுச்சுன்னா கூட்டணி மாறுது, திமுக ஜெயிக்குது.